ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா சாம்பார் ரைஸ், 1 part சாம்பார் ரைஸ். இப்போ வந்து 1/2 டம்ளர் பருப்பு, 1/2 டம்ளர் ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். ஒரு ஆனியன், 4 பல் பூண்டு, நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறி வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காய் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வெறுமனன் கூட செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு தக்காளி, ஆனியன் எல்லாத்தையும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம். பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் குக்கரை வச்சு குக்கர் நல்லா ஹீட் ஏறோடனே ஆயில் ஊற்ற போகிறோம். குக்கர் நல்லா ஹீட் ஏறட்டும். இப்போ ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஏறோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அரிஞ்சு வச்சுருக்கதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் 1 காரத்துக்கு, வெங்காயம், பூண்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, இந்த 3 ஐட்டமும் நல்லா வதங்கட்டும். ஏன்னா சால்ட் ஆட் பண்ணோன்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா சால்ட் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கணுன்னு தான் நம்ம அடுத்து தக்காளி ஆட் பண்ணுவோம். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு செய்கிறதுக்கும் ஈஸி தான், சீக்கிரம் செஞ்சிடலாம். ஏன்னா குக்கரில் செய்கிறதுனால சீக்கிரமாக ரெடி ஆகிடும் சாப்பாடு. இதை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். என்னென்ன வீட்டில் என்னென்ன காய் வச்சுருக்கோமோ அதெல்லாம் அரிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ காயே இல்லை, ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ரைஸ் செய்யணுன்னா இந்த ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காய் போடாமல் வெறும் வெங்காயம், தக்காளி போடாமல் கூட செஞ்சு பார்க்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ எல்லாம் அரிஞ்சு போட்டோம். நான் வந்து கத்திரிக்காய், மாங்காய், பீன்ஸ், கேரட் இருந்தது எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டிருக்கிறேன். மாங்காய் வந்து புளி ஊற்றுறதுக்கு பதிலாக தான் நான் மாங்காய் போட்டுக்கிட்டேன். ஏன்னா மாங்காய் வந்து லைட்டாக புளிப்பாக இருக்கும். அந்த புளி டேஸ்ட் வந்து நம்மளுக்கு மாங்காவே தந்துடும். அதனால் நான் மாங்காய் அரிஞ்சு போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் எடுத்தோம். ஏன்னா பருப்பு 1/2 டம்ளர், அரிசி 1/2 டம்ளர் எடுத்ததுனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதே டம்ளரில் அளந்து எடுத்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் அரிசி ஆட் பண்ணுவோம். அதனால் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறிக்கலாம். கிளறிட்டு நம்ம விசில் போடாமல் ஃபஸ்ட்டு மூடி வச்சிடலாம். நம்ம விசிலுக்கு வைக்கல, லைட்டாக மூடி வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ நல்லா கிளறி விட்டுலாம். இப்போ ஆஃப் பதம் எல்லாமே வெந்துடுச்சு. நல்லா இது பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம நல்லா குக்கர் டைட்டாக மூடி விசில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோன்னா சாப்பாடு ரெடி ஆகிடும். இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பரிமாறிடலாம். வந்து சைடிஷ் எதுவும் பண்ணலை. வீட்டில் காரா பூந்தி இருந்தது, அதை வச்சு சர்வ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், சூப்பராக உங்களுக்கு 1 part சாம்பார் ரைஸ் ரெடி. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஊறுகாய், அப்பளம் நம்ம எது வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.